தெரியாதே வந்திருப்ப. எப்படா தெரியும் நான் ஆளு? எனக்கு தெரியுங்க, எல்லாத்துக்குமே புரியுங்க எனக்கு. யாரா நானு? யாரு? இந்த ஊருக்குள்ள மண்ணப்பாம்பு குத்திரிச்சு பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிற. இதை நான் பண்ணி குத்துற வேலை. பைத்தியகாரா. பரமேஸ்வருடைய கரங்களால் இருக்கக்கூடிய சக்திவே தங்கவே. தங்கவேலு சொல்றியாட கொஞ்சம் செத்து போயிட்டானே. அவன் வேற, இது பரப்புற தங்கம். இதா? ஆமாடா. அல்லாம தங்கமா? பூரா தங்கமடா. ஏன் தங்கவேலு பெட்டு தட்டிக்கிட்டா? அதுக்கு தினம் ஓவர வேலை. தங்கவேலு. ஆமா. நான் நாம்பணும். நாம்பணுமா? நம்பணும். நீ பொய் பேச மாட்டிய. ஏடா பரமேஸ்வரன் போய் பொய் பேசுவாரா? அடிச்சுன்னா எஸ்பாலத்துல போய் உளுந்து போயிரு. நீ பாக்குறிய நீ இப்ப இத தங்கவேலு நான் நம்பணும். எறா வரேன். எறா வரேன். டேய் ஏய்ங்கடா. இருடா. ஓ பொட்டில ஓட சமுத்திரபுரத்திலே வாசம் செய்யக்கூடிய தங்கமா, தங்கமான்னு சொல்லக்கூடிய தங்க வேலைக்கு அவசரம். தங்கமா இந்த பரமேஸ்வரனுக்காக ஒரு சொத்திலே இருந்து 20 ரூபா நம்மளுக்கு அம்பளி பாக்கு கொடுத்துருக்கான். நீ கடவுளன்னு. ஆமா. ஆணு போன பக்கம் அரைச்சு கட்டி, ஆணு போன பக்கம் அரைச்சு கட்டி ஆள வேண்டும். பெண்ணு போன பக்கம் பெத்து பெருகணும். அண்ணன் தம்பி அக்கா தங்கி பெத்து பிறப்பு செய்ய தொழில். எந்த மகம் போனாலும் தங்க மகமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எலுமிச்சாங்கனி எதிர்கணி இல்லாமல் படிக்கு அத்தனாரி ஈஸ்வரன் எப்படி ஒய்யாரமாக வாழுகிறாரோ ஆண்டு காட்டாக அது போல அவருடைய நோவு ரோடு இல்லாமல் படிக்கு அவருடைய குடி வளர வேண்டும். தங்கமா குடி. தங்கமா குடி. ராமோ ஜெயம். அப்படி இருந்தாலும் நீங்க யாருங்க? யாருன்னு சொல்லுங்க. அட உலகம் பொறுக்க பண்ண நான் பிறக்கும் போது ஓ சொல்லக்கூடிய ஓம் என்று எழுத்தாள பிறந்தவன். ஓம் என்று சொல்லக்கூடிய எழுத்தாள் நான் பிறந்ததுனாலதான் இன்னும் மாரியம்மனுக்காக திருவிழா போட்டா அனவித்து பேர்ல ஓஹோன்னு சொல்லி அழகு கூட்டுவாங்க. ஆமா, அழகு கூட்டுறது ஓன்னு சொல்லி அழகு கூட்டுறது. அதனால அப்பேற்பட்ட சட்டத்துல நான் பிறந்தவன். நான் பிறக்கும் போது உலகமே கிடையாது, பூமி கிடையாது, ஆகாயம் கிடையாது, சந்திரன் கிடையாது, சூரியன் கிடையாது, மரம் மட்ட செடி கொடி ஏதோட்டுமே கிடையாது. நான் பிறக்கும் போது ஏதொன்றுமே இல்லாமல் படிக்க இருந்தது. அதனால ஆதி பகவான் என்று சொல்லக்கூடிய ஆதி மகாமுனிவர் ஏகத்தை வளர்க்கிறார். உலகத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படி என்று ஆதி மகாமுனிவர் ஏகத்தை செய்தார். ஏகத்தை செய்த உடனே அந்த ஏகத்துல அகாரா உகாரா ஓங்காரா என்று சொல்லக்கூடிய 3 மண்டலத்தால உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி ஏகத்தை வளர்த்துறார். ஆமா, ஏகம் வளர்த்த உடனே அந்த ஏகத்திலே இருந்து ஒரு சக்தி சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தார். ஆமா, சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தார். அந்த சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்த உடனே ஆகாயம் பூமி செடி கொடி மரம் மட்டை அனைத்தையும் உற்பத்தி ஆச்சு. ஆகாயம் பூமி செடி கொடி மரம் மட்டை அனைத்தையும் உற்பத்தி ஆச்சு. அப்பதான் கொட்டியும். ஆமாடா, அந்த கொடியும் தான்.
அதனால அந்த சட்டி பிறக்கும்போது ஒரு கோழி மட்டும் ஒடுவமாக பிறந்தது. அந்த கோழி மட்டும் ஒடுவமாக பிறந்து உருண்டுகிட்டு போனது. அந்த உருண்டுகிட்டு போன உடனே உருண்ட இடமெல்லாம் சமபூமி, உள்ளாத இடமெல்லாம் கல்லு கரடு முடவு குழி மேடு இப்படி பிறந்தது. அப்படி பிறந்த உடனே அந்த 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 கோழி மட்டும் இரண்டாக வெடித்தது. இரண்டாக வெடித்த உடனே சத்தின்னு சொல்லக்கூடிய முக்கண்ணோட ஒரு சக்தி பிறந்தான். ஆமா, முகத்துல 2 கண்ணு, நெத்தி கண்ணு, 3 கண்ணோட ஒரு சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தா. ஆமா, பிறந்த உடனே அவ பிறந்த உடனே ஆதி மகாமுனிவர் மாயமா மறைஞ்சிட்டார். ஆதி மகாமுனிவர் ஆமா மறைஞ்சிட்டார். இந்த சத்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு இந்த உலகத்துல நாம ஒரு பெண்ணாக இருக்கிறோம். நாம ஒரு பெண்ணாக இருந்து நாம என்ன சாதிக்க போறோம் அப்படி என்று அந்த சத்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு யாகத்தை வளர்த்தினார். ஆமா, அந்த யாகத்தை வளர்த்த உடனே ஒரு பிள்ளை ஒண்ணு பிறந்தது. ஒரு பிள்ளை. ஆமா, அந்த பிள்ளை எடுத்து கரமேல உட்காந்து வச்சா. ஆமா, மறு யாகத்தை செய்தார். மறு யாகத்தை செய்த உடனே நான் 1000 தலை 2000 கையோட பிறந்தேன். 1000 தலை 2000 கையோட பிறந்த நான் பிறந்த உடனே என்னை பார்த்து பயந்து அந்த நெத்திக்கண்ணை திறந்து என்னை சுட்டு சாம்பலாக்கிட்டான். ஆமா, யாரு? அந்த சத்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு சுட்டு சாம்பலாக்கிட்டா. சாம்பல் ஆகின உடனே 2வது படைப்பாக ஒரு யாகத்தை செய்தார். தங்காயின்னு சொல்லி ஒருவர் பிறந்தார். ஆமா, தங்காயின்னு சொல்லி பிறந்தவர் யாரு? ஸ்ரீமந்த நாராயணன். 2வது ஸ்ரீமந்த நாராயணன் பிறந்து அம்மா தங்கா முதலாக படைச்சல இந்த பிள்ளை யாரு? இந்த பிள்ளை யாருன்னு கேட்டா இதுதான் பிள்ளையார். இந்த பிள்ளை யாருன்னு கேட்டதுனாலதான் இது பிள்ளையார். உலகத்திலேயே முதல் கடவுள் யாரு? விநாயக பெருமாள் தான் முதல் கடவுள். விநாயக பெருமாள். மாயவரும் கிடையாது, பரமேஸ்வரன் கிடையாது, பிரம்மா கிடையாது, இப்பேற்பட்ட தேவர்களே கிடையாது. முதலாக பிறந்தது விநாயக பெருமாள் ஒன்றுதான் முதல் கடவுள். ஆமா, இது பிள்ளையார் என்று சொன்னா இதனாக யாகத்தை செய்து யாரம்மான்னு சொல்லி கேட்டான். அதை கேட்காதன்னா 1000 தலை 2000 கையோட பிறந்தா நான் பெண்ணாக இருக்கிட்டேன், நான் பயந்து விட்டேன். அதை கேட்காதன்னா அவரால் எத்தனையோ காரியம் ஆக வேண்டியது இருக்குது, நீ அதை யாகத்தை செய்யமான்னு சொன்ன. சரின்னு சொல்லு. மறு யாகத்தை செய்த உடனே நான் 5 தலை 10 கையோட பிறந்தேன். ஆமா, 10 கையோட பிறந்த உடனே பெண்ணே என்று சொன்னேன். ஆமா, பெண்ணே என்று சொன்ன உடனே கட்டிக்கு போற புருஷன் தான் நம்மள பெண்ணு சொல்லணும். இவன் யாரு நம்ம பெண்ணு சொல்வது? உன்னையே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லி அந்த சத்தின்னு சொல்லக்கூடிய பெண்ணு என்ன திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்ன. நான் மாண்டேன்னு சொன்னேன். ஏன் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப டிமாண்ட், ஏன் நீங்க கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னு கேளு. முதல் பிறப்பிலேயே நெத்திக்கெண்ண திறந்து என்ன சுட்டு சாம்பலாக்கிட்டேன். இப்போ உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு ஆசைக்கு 2 பேரும் இணங்குறோம். நாம 2 பேரும் நம்ம 2 பேரும் இல்லடா. அந்த சத்திய திருமணம் செஞ்சு ஒரு இல்லற வாழ்க்கையில உடலுறவு கொண்டாடுறோம். 850 ரூபாய் கேக்குறானே. அந்த குடல் இல்ல, அந்த குடல் இல்ல. இதுல ஒரு பஞ்சனையில அமர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடணும். சரி, என்ன விளையாட்டு? அப்பம்மா விளையாட்டு. சரி, விடு. விளையாடின உடனே அப்ப விளையாடும் போது இந்த நெத்திக்கு என்ன திறந்து என்ன மறுக்கா என்ன சுட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உன்னை நான் திருமணம் செய்ய முடியாதுன்னு சொன்னேன். அப்படின்னா உன்னை திருமணம் செய்வதாக இருந்தா உன் நெத்திக்கு என்ன எனக்கு கொடுத்தா நான் திருமணம். சாமி, கண்ணப்புறம்னா அந்த இடம் பள்ளமா இருக்கும். கண்ணப்புறம் இடம் ரத்தம் ஆறாட்டு ஓடும். அதுக்கு என்ன பண்ணீங்க? அந்த கண்ணை புடுங்க இந்த நெத்தில வைத்த உடனே அந்த கண்ணை புடுங்கின இடத்துல ரத்த சீராடி கொண்டு போய் கொண்டிருந்தது. ரத்த சீராடி கொண்டு போன உடனே அப்ப ஸ்ரீமந்த நாராயண அருகாமல் நின்று மைத்துனா ஏதொன்று பயப்பட வேண்டாம், கட்டவரலால கண்ணை புடுங்கின இடத்துல வச்சு அழுத்துன்னு சொன்னான். அதனால என் கட்டவரலால அந்த ரத்தத்தை அழுத்தினேன். நான் ரத்தத்தை அழுத்தி பிடிச்சதுனால்தான் பொம்பளைக்கு பாரு அத்தனை பேரையும் நெத்தில திலகம் என்று சொல்லக்கூடிய பொட்டு வச்சிருப்பாங்க. நீங்க கண்ண புடவை நடந்து அப்பதான் பொட்டு வச்சாங்க, பேர் வச்சாங்க. இது மங்கை பொட்டு, மங்கை பொட்டு. இது கங்கை பொட்டு, கங்கை பொட்டு. இது மாங்கலிய பொட்டு, மாங்கலிய பொட்டு. நடுவால அந்த ஸ்டிக்கர் போட்டு மாப்பிளை போட்டா கூட்டுக்காரி தான் போய்க்காது. கூட்டுக்காரி தான் போய்க்காது. இப்ப என்ன பாத்துக்கிட்டு தான் இருக்கிறா. அதனாலதான் பொம்பளை அத்தனை பேரை நெத்தியில திலகம் என்று சொல்லக்கூடிய குங்குமம் பொட்டு வைக்கிறாங்க. பொட்டு விதவிதமா வைக்கிறது. ஆமா, அதனால வைத்த உடனே மறுபடியும் என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டு சொன்னா நான் மாண்டேன். என்ன ஏன் இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு தாய், பெத்த தாய். உன்னுடைய படைப்புல நான் பிறந்தவன். நீ இந்த ஜென்மத்துல எனக்கு தாயாக வேண்டும். தாயை போய் மகன் கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது, முடியாது. அதனால நீ அடுத்த ஜென்மத்துல பருவதராஜனிடத்தில் போய் மகளாக பிறப்ப. பரமசிவனையே, இந்த பரமசிவனையே வந்து மாலையிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்ன உடனே
பருவதராஜனத்துல மகளாக பிறந்து அங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சரி. நான் சென்று மாலை முடித்து அழைத்து வந்து இடப்பாகத்துல இருந்து உமா பார்வதி சொல்லி பேர் வைத்தேன். நீங்க ஆமா அப்படின்னா இந்த திருமணம் செய்த பிற்பாடுதான் அதுக்கு உமா பார்வதி சொல்லி பெயர். அட உமா பார்வதி, அதுக்கு முன்னால சக்தி தான். ஆமா, அதுக்கு முன்னாடி சக்தி. அதனால எல்லாரும் வாழ்க்கையில ஈடுபட்டு அடடே. அழகாக ஒரு பையன் பிறந்தான். ஆனை முகத்தோட ஒரு பையன் பிறந்தான். 2 பேர் பெத்து விட்ட. ஆமா. யாரு அழகா இருப்பது? யாரு இந்த ஆனை முகம் படைச்சவன்? யாரு யானை முகம் படித்தவன்? யாரு? யாரு? விநாயக பெருமாள். அழகாக இருப்பவன் என்னுடைய 6 படையப்பா முருக பெருமாள். இதோ பழனி மலையிலே குடிக்கொண்டிருக்கிறார். விநாயகர் கூட பரவாயில்லைங்க, ஒரு கூட தண்ணி ஊத்தினா கப்புச்சு புண்டு போயிருவான். சரி. இந்த முருகர் இருக்கிறானே அது பயங்கரமான உன்ன மாதிரி கில்லாடி அவன். ஆமா சாமி, நீ எப்படி கடைசி பிடியா வாங்குறிய அந்த மாதிரி பயங்கரமான முருகன். 50,000 கொண்டு போனாலும் எல்லாம் மொட்டத்தான் மொட்டை அடிச்சு போட்டு நக்கரத்தை கொடுத்துறோம். பஞ்சாபரம் தான். என்னுடைய மகனாலதான் தமிழ்நாட்டிலே பஞ்சாமரத உறுப்பினரானது அந்த முருக பெருமாள். அதனால நாம பேசிக்கொண்டா நம்ம நெடுநாளம் இருக்கிறது. அதனால நான் உலக மக்களுக்காக படியளக்க போகணும். எங்க படி எங்க சாதி போய் எப்படி அளப்ப? நான் வெள்ளிங்கிரி மலையிலே குடிக்கொண்டிருக்கின்றேன். வெள்ளிங்கிரி மலையிலே குடிக்கொண்டிருந்து என்னுடைய எனக்கு யானை கண்ணு உண்டு. உனக்கு? ஆமா. யானை கண்ணை திறந்து பார்த்து என்னுடைய வலது கையை நீட்டினால் போதும் உலக மக்களுக்கு அனைத்து பேருக்கும் பசி தீர்த்து வரும். ஆமா. அப்படியே எஸ்பாலம் டோர் கடையில முந்தா நேத்து சண்டை பண்ணிட்டு தெரிஞ்ச சீமான ஊத்த மாட்டேங்கிறானா? இல்ல சீமான ஊத்த மாட்டேங்கிறான். இல்ல என்னத்தான் ஊத்தி போடுவான். இந்த மையாளத்தை விட்டு ஒரு டப்பா மைய செலவு பண்ணிடுவான். ஆமா. சீட் இருக்கிறவனுக்கு 1/2 லிட்டர் சீமான் ஊத்துறான். சீட் இல்லாதவனுக்கு 5 லிட்டர் ஊத்துறான். உன்னை பார்த்தவனும் நம்ம புலக்கியா வந்தியா? அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஊத்திக்க மாட்டேன். அதனால நான் உலக மக்களுக்காக நான் படியளக்க போகணும். அப்படி நான் படியளக்க போவதாக இருந்தா நான் மாலையிட்டு மனம் முடித்த என் தேவி உமா பார்வதி அந்த படத்துல இருக்கிறான். ஆமா, நான் நடத்துதான் சீக்கிரம் கூட்டிட்டு